நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க ஏங்க நில்லுங்க. இப்ப எதுக்கு இப்படி கோச்சிட்டு போறீங்க? என்ன நடந்தது? ஏங்க நில்லுங்க. உங்களை லுக் கொண்டதுக்கு அவுட்லுக்க மாத்தி அமைச்சிருக்கோம். நீங்க என்ன கண்டுக்காம போறீங்க? ஏங்க நீங்க ஹீரோயின் தோழி தானே, சொல்லக்கூடாதா? அது இல்லைங்க. நீ வாடி, விளக்க கொடுத்துட்டு. நாட்டுல நல்லதுக்கே காலம் இல்லடா நாராயணா. பாரா கத்தி அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்டுருக்கோம். கண்டுக்காம போறத பாத்தியா? அதானே பாத்தல. ஏங்க அண்ணன் உங்களுக்காக எரிமலையா கோச்சு கொந்தளிச்சிருக்காரு. அதை பாராட்டலனாலும் பரவாயில்ல, அதை விட்டு இப்படி கோச்சு போனா என்ன அர்த்தம்? ஏங்க இது ஐஸ் பாப் ஏரியாங்க. இந்த ஏரியால அண்ணன் அசராம அடவு கட்டியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியும்ல? ஃபைட்ல படாத இடத்துல பட்டு அண்ணனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா என்ன இருக்கும்? நான் கேட்டனா? என்ன நான் கேட்டனா? என்ன கேட்டனா? எனக்காக சண்டை போடுங்கன்னு கேட்டனா? இந்த டைலாக்ல நீங்க அண்ணனை பார்த்து பேசணும். ராங் டைலாக் டு தி ராங் ஆர்டிஸ்ட். அவரை பார்த்து பேசுமா? இதெல்லாம் போய் யாராவது கேட்பாங்களா? இல்ல நீங்க கேட்டுதான் நாங்க பண்ணணுமா? கூட வந்த பிள்ளைங்களுக்கு மான கேடுனா பாத்துட்டு எந்த ஆம்பளையா சும்மா இருப்பானா? என்னடா கத்தி? ஆமா, அதுவும் ஒன்ன மாதிரி மானரோசம் உள்ள ஆம்பளை பார்த்து சும்மா இருப்பானா? அழகா சொல்லடா கத்தி. வாடி. ஏய் என்னடா திரும்ப நடக்குது? விடாத மாப்ள, பேக்ஸி ஃபாலோ. சரி வா. ஏங்க 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 நில்லுங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க. கூப்பிட கூட போறீங்க? நில்லுங்க, சொல்றது கேளுங்க. ஏன் பின்னாடி வரீங்க? இப்படி பேசாம போனா என்ன பேசணும்? ஏதாவது பேசுங்க. ஏதாவதுனா? என்னடா கத்தி இது இவ்வளவு குண்டக்க மண்டக்க பேசுதே? அதானே ஏங்க இப்படி ஏட்டிக்கு போட்டி பேசுறீங்க? இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? உங்களுக்கு என்னங்க வேணும்? எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அதுவே போதும். எங்களுக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லி ஹிம்சை கூட்டாம எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? பஸ்ல போனா தொங்கிட்டே வரீங்க, ரோட்ல போனா பின்னாடியே வரீங்க. ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா நான் தான் வாங்கி தருவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? ஒரு பாதுகாப்பு. எங்களை பாதுகாக்க எங்களுக்கு தெரியும். சரி, அப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். யாரு? நாங்களும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா? ஏங்க இவ்வளவு கேவலமா சொல்றீங்க? கேவலமா நடந்துக்கிட்டா அப்படிதான் நான் கேட்பேன். ஏன் இப்ப டென்ஷன் ஆவறீங்க? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்றது? நல்ல ஆம்பளைங்க பொம்பளைங்களை வெளியில கூட்டிட்டு போகும்போது சண்டை சச்சரவு இல்லாம கூட்டிட்டு போன நினைப்பாங்க. நீங்களும் இருக்கீங்களே. உங்க ரவுடி சத்தியம் பொறுக்கி தடுத்து பார்த்தா நாங்க இம்ப்ரெஸ் ஆக நினைச்சீங்கன்னா வெரி சாரி, அவ்வளவு கேவலமா இருக்கு. உங்களை மாதிரி ரவுடிஸ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான பெருமையும் இல்ல. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு தேவையில்லை. என்ன மாப்ள ரொம்ப ஓவரா பேசு. நம்ம பஸ்ல காட்டுன்னு காட்டி விட்டுருவா. அது எப்படி மாப்ள? ஒருத்தன் ஒரு லுக்கு விட்டான்னு அவனை தூக்கி போட்டு மிதிச்ச இவன் உன்னை மானங்கிட்ட கேள்வி கேட்கிறா. அப்படியே காந்தி சிலையா நிக்கிறியடா. பேசாமறா. என்ன என்ன திட்டு தந்தா என்ன பார்த்து திட்டுங்க. இப்படி காதுல குசு குசுன்னு பேசாதீங்க. நான் ஏன் திட்டுறேன்? நீங்க திட்டுறீங்க, நான் கேட்டுட்டு இருக்கறேன். உங்க வேலையை நீங்க பாருங்க சார். அதை தானே நாங்க கேக்குறோம். இல்லங்க இந்த ஹோட்டலே அடிச்சிட்டு இருக்கிறது என்ன பெரிய மெடல் வாங்குறதா? ஆஹா சூப்பர்னு கை தட்டி பாராட்டுறதுக்கு. சரி விடுங்க, முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. ஜூஸ் குடிக்க கூட்டிட்டு போயிட்டு இப்படி சும்மா போனா நல்லா இருக்காது. அதுக்கு அந்த பக்கம் ஐயப்பா பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ஜூஸ் குடிச்சிட்டே பேசலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? உங்ககிட்ட எல்லாம் பேசின பாரு, என் அண்ணன் ஃப்ரெண்ட் கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு தடவை பின்னாடி வந்தீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். வாடி. ஏய் ராமாப்புல, எதுக்குடா சின்ன பிள்ளை மாதிரி கோவிச்சிட்டு இருக்க? மனசு கஷ்டமா இருக்குமாமா. சரி விடு, நல்லதுக்கெல்லாம் காலமே இல்ல. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. ஏய் எதுக்கு இந்த குரல இந்த இடத்துல சொன்ன? இந்த இடத்துல இல்ல, எந்த இடத்துலயும் மாப்பிள்ள இந்த திருக்குறள் மட்டும் தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். அசிங்கப்பட்ட ஆட்டக்காரன். ஏய் என்ன சேம் சார் போல? சரி விடுறா மாப்பிள்ள, இப்ப என்னாச்சு இவ்வளவு கோவப்படுறவே? யாருக்கா மாமா அவ்வளவு பெரிய சண்டை போட்டான்? ஏடா மாப்பிள்ள அவ்வளவு பெரிய சண்டையா? ஏன்பா டேபிள உடைச்ச வகைக்கு 8000 பில் ஆயிடுச்சாமே. ஏய் பூசாரி கடுப்பேத்தாத. இல்லப்பா அவ்வளவு பெரிய சண்டைன்னு சொல்ல வந்தேன். பழைய படத்துல எல்லாம் வர மாதிரி அப்படின்னு சவுண்ட் எஃபெக்டோட பறந்து பறந்து அடிச்சாப்லையாமே. இல்லை உனக்காரா சொன்னது? இல்லப்பா 8 மணி நியூஸ்ல சொன்னாங்க. மாப்ள பூசாரி நம்மள வச்சு செய்யறான், எனக்கு அசிங்கமா இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் கத்தி உட்காரா. டாய் உட்காரா. தலையே உட்காந்துருக்கு, வாழை எதுக்குடா ஆறுது? இல்லை பூசாரி, இந்த கிண்டல் நக்கல்லாம் வேணாம்டா. எதுவா இருந்தாலும் மாப்பிள்ள யாருக்காக சண்டை போட்டியா? நம்ம தங்கச்சிக்காக தானே. அதை அந்த பிள்ளை புரிஞ்சுக்கணுமா வேணாமா? நீயே சொல்லுமாமா. அதெல்லாம் தப்புதான் மாப்பிள்ள.
உதவ போன உன்னியாவை திட்டுனதெல்லாம் சே மன்னிக்கவே முடியாது. மாப்பிள்ள அந்த பிள்ளை சாருவா நான் உன்ட்ட மன்னிப்பு எடுக்கிறேன்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமா. முதல்ல மனுஷனை புரிஞ்சுக்க சொல்லுங்க, அது போதும். மாப்பிள்ள உன் தியாகம் எனக்கு புரியுது. ஏய் பூசாரி மூடிட்டு இருக்க மாட்டே நீயே. ஏன்பா அதுக பாட்டுல தெருவுல சர்பத் வாங்கி குடிச்சிருந்த பிள்ளையில சூசு வாங்கி தரேன்னு சொல்லி வம்படியா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க செவனேன்னு சூசு குடிச்சிட்டு இருந்த 2 பயலுக. அதுல ஒருத்தனுக்கு கொஞ்சம் மாறு கண்ணு. அவங்கள்ட்ட போய் தங்கச்சிய பார்த்தாங்கன்னு உதைச்சு ஹோட்டலை உடைச்சு கலாட்டா பண்ணி. மாப்பிள ஆணையிடு மாப்பிள, இந்த பூசாரிய கொண்டுறேன். என்ன மாமா பூசாரி பேசுற வேடி பார்த்துட்டு இருக்க? இல்லை பூசாரி வாயை மூடிட்டு சும்மாறா. மாப்பிள்ளையே நொந்து உட்காந்துருக்கேன், அவனை பிடிச்சி சும்மா வரணும் எடுத்துக்கிட்டு. அட போப்பா, வெறுப்பேத்துறது நான் இல்ல, நம்ம பாப்பாவை இவங்க தான் வெறுப்பேத்திருக்காங்க. வீட்டுக்கு போய் அதை சமாதானப்படுத்துறத விட்டுட்டு இவங்கள கூப்பிட்டு வச்சு கும்மி அடிச்சுட்டு இருக்க. இல்லை போடா, போய் டீ ஏதாவது வாங்கிட்டு வாடா. உண்மைய சொன்னா உடனே டீ வாங்க அனுப்பிச்சிருவியா என்ன? போடா சாமி, போய் வாங்கி வா. வரா இந்த அர்த்த ராத்திரில நான் எங்க போய் டீ வாங்குறது? கடை இல்லைன்றால் நீயே போட்டு கொண்டு போடா. போடா. எப்ப பாரு டீ வாங்கிட்டு வா டீ வாங்கிட்டு வான்னு. ஏய் மாப்பிள்ள அவன் சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாரா? அவன் கிடைக்கிறான் மாமா. ஆண்டாள் தப்பா நினைக்கிறதுன்னா மனசு கஷ்டமா இருக்கு. ஏய் விட்றா, நான் அதுகிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய் நாடா மாப்பிள்ள கோவப்படாதரா. மாமா நீ நிஜமாவே என்ன நினைக்கிற சொல்லு. உண்மையை சொல்லிட்டா? வேணாண்ணே, ஏற்கனவே பூசாரி உண்மையை சொல்றேன்னு புண்ணாக்கிட்டு போயிட்டான். நீங்க மேற்கொண்டு உண்மையை சொல்றேன்னு எங்களை ஊருவா போட்டுறாங்க. நீ நினைக்கிற சொல்லு மாமா. மாப்பிள்ள நீ வேறுண்டி சண்டை போட்டியா இல்லை பந்தா பண சண்டை போட்டியான்னு எனக்கு தெரியாது. என் தங்கச்சிக்காக சண்டை போட்டிருக்க. எப்போ என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ கண்டிப்பாக வருவ. அதே மாப்பிள்ள நட்புன்றது. என் தங்கச்சி இதை புரிஞ்சுக்கிறான் போகிறதும் ஒரு விஷயமே கிடையாது. நண்பன்டா நீ. நட்புக்காக நீ எதை வேணாலும் செய்வ. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆஹா, நம்மால ஆண்டாள டாவடிக்கிற மேட்ரு மட்டும் அண்ணனுக்கு தெரியட்டும். அன்னைக்கு இருக்கடி ஆப்பு. என்ன மாமா இப்படி சென்டிமெண்ட் ஆட்ட? மாப்பிள்ள எனக்கு ஒன்றுண்டா நீ வருவ. எனக்கு உசுருண்டா என் தங்கச்சி தான். அவளுக்கு ஏதாவது உண்டாலும் நீ வருவ. அது போதும்டா, அவ்வளவுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த காண்டா மிருகத்தை கொடுத்துட்டு காரை வாங்க மாப்ள. மாப்பிள்ள மாமா அழகர் பேசுறேன். சொல்றா. இல்ல மாமா ஒரு சிறு உதவி. சொல்லு மாப்பிள்ள. நம்ம ஒத்தலேட்டு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அக்கா அங்க நிக்குது. யாரு? இல்ல மாமா என் அக்கா நிக்குது. சரி. மதுரைக்கு போக நிக்குது. சின்ன கம்மா உடஞ்சு ஊருக்குள்ள பஸ் வரல போல. ஓஹோ. நீ அதை கொஞ்சம் ஏத்திட்டு போய் மெயின் ரோட்ல விட்டுறியா? சரிடா, அதுக்கு என்ன பண்ணா போச்சு. எனக்கு போன் அடிச்சுது. நாங்க வேற ஒருத்தரை பாக்குறதுக்கு வெளியே வந்திருக்கிறேன். சொன்னா வையும், அதான். நான் பாத்துக்கிறேன், விடுறா மாப்பிள்ள. பூசாரி என்ன வழியிலே இறக்கி விட போற? எப்படி பூசாரி புள்ள அரிக்குது? இப்படி நாங்க எத்தனை பேரை பார்த்திருப்போம். பூசாரி நீ நல்லா இருப்ப. உனக்கு 4 பொம்பளை பிள்ளை வரக்கு நாசமா போச்சு. இது வேறயா? ஏய் இங்க நிக்குது பாரு. பாத்துப்பா, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க. வணக்கம்ங்க. உங்களுக்கு தாங்க வணக்கம். என்ன? அங்க கம்மா உடஞ்சிருச்சு போல. வண்டி எதுவும் ஊருக்குள்ள வராது. தெரியும். அப்புறம் மதுரையில் எங்க?
என்னது? இல்லை, மதுரையில் எங்கே போகணும்னு சொன்னீங்கடா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லை, பொதுவாக தான் கேட்டேன். கிளாஸுக்கு. ஏங்க, மெயின் ரோடு போயாச்சுடா, அங்கேருந்து அப்படியே போயிடலாம்ல? போலாமா? என்னது? வாங்க போலாமேன்னு சொன்னேன். எங்க? இல்ல, மதுரை வரைக்கும்டாலும் ஓகே, அப்படி இல்லைண்டா இல்ல மெயின் ரோட்லயே விட்டுறேன். என்னது? இல்லைங்க, அது வந்து உங்க கூட வண்டி இல்லையா? ஆமாங்க. இல்ல, இவன் நடந்து போயிருவான். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏன் எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஒருத்தி தனியா நின்று கூடாது. வாய் இறக்கி விட நூல் விட வேண்டியது. அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன தைரியம் இருந்தா உங்க வண்டியில என்ன ஏற சொல்வீங்க? அதெல்லாம் இல்லைங்க. இந்த வேலை எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க புரியாம பேசாதீங்க. வாய் மூடு. ஏன்பா சொல்லேன்பா. என்ன சொல்லணும்? முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. நீங்க வான்னா வரத்துக்கும் போனா போறதுக்கும் என்னென்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு கிளம்புறீங்களா? இல்லனா என் அண்ணன் ஆறுசாமிக்கு போன போடுவா. முதல்ல போன போடுறேன். ஏங்க ஏங்க சொல்றத கேளுங்க. சரி சரி, நாங்க வரோம். சீக்கிரம் வண்டி எடுப்பா. போடா. இன்னொரு தடவைலாம் என்கிட்ட வந்து பேசுற வேலை வேண்டாம். அப்படியே கிளம்பி வந்துருவானுங்க. எவடா இழுச்சு வைக்க கிடைப்பாங்க. போப்பா போப்பா. மதுர வீரன் தானே அவனை உதிப்பி விட்ட வீணே இனி விசிலு பறக்கும் தானே. சொல்லுக்கா. டே அழகரு அக்கா, உன் ஃப்ரெண்ட் அந்த சக்தி இருக்கான்ல? ஆமா, உன்னை கொண்டு போய் மெயின் ரோட்ல விட்டாப்லையா? என்னது? இல்ல, நான் தான் ஃபோன் பண்ணி ஃப்ரீயா இருந்தா உன்னை மெயின் ரோட்ல டிராப் பண்ண சொன்னேன். சிட்டா பறந்து வந்திருப்பாப்லையா? லூசு பையலே, நான் உன்னதானே வர சொன்னேன். இல்லக்கா, நான் வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். அதுக்கு எவனோ ஒரு ஆம்பளை வண்டியில என்ன போக சொல்வியா? அவன் ஃப்ரெண்டுக்கா. கத்தி வண்டியில நீ போனது இல்லையா? போடா. என்னாச்சு? அவன் வந்து என்ன கூப்பிட்டான். நான் அவனை திட்டி விட்டுட்டேன். ஐயோ, எதுக்கு? சும்மா வந்து தனியா இருக்கிற என்ன வான்னு கூப்பிட்டான்னு நினைச்சு திட்டிட்டேன். என்னக்கா நீ? நொன்னக்கா. அவனை வர சொன்ன. அது எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? இல்ல, மறந்துட்டேன். இப்ப பாரு, இப்ப தேவையில்லாம அந்த ஆள் நான் திட்டி விட்டுட்டேன். பாவம்க்கா. போடா. சரி விடு, மாமாட்ட நான் பேசிக்கிறேன். இந்த பாரு, இந்த மாம மண்ணாங்கட்டில நீயே வச்சுக்க, என்கிட்ட அனுப்பாத. இல்ல, அது ஆள் தாண்டா வளர்ந்துருக்க, உனக்கு அறிவே கிடையாது. அவன் கூட வண்டியில நான் எப்படி போவேன்னு நீ நினைச்ச? இல்லக்கா, அவசரத்துக்கு பாவம் இல்லன்னு. இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனம் நீ பண்ணாத. சாரிக்கா. நானும் சாரி சொன்னேன்னு அந்த ஆள் கிட்ட சொல்லிரு. சரி, இப்ப நீ எப்படி போவ? நான் வேணா வரவா? ஐயா, ஆளை விடு சாமி, நானே பாத்துக்கிறேன். போன வை. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஷோ சினிமாலாம் போக வேணான்னு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்புற? என்ன ஆயிருச்சா? அடுத்த ராத்திரியில இப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்கோம். உனக்கு பயமா இல்லையா? ஏய், என்ன பயம்? என்ன பயமா? குடிச்சிட்டு வர எவனாச்சும் கையை பிடிச்சி இழுத்தா உனக்கு தெரியும். என்னடி சொல்ற? ஆமாண்டி, பொம்பளை புள்ளைங்க இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் தனியா போறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. இதையே நீ முதல்ல சொல்லல. நீ எங்க சொல்ல விட்ட? அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்ன? போன மாசம் இப்படிதான் ஒரு பொண்ண நாள். சரி சரி விடு, வா சீக்கிரம் போயிடலாம். எதாவது சொல்லி பயம் கட்டாத. உங்க அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. அவர் போன் ஆஃப்ல இருக்கு. செத்தோம். இன்னைக்கு உருப்படியா ஊர் போய் சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு வரியா? எனக்கு பயமா இருக்குடி. நீ பேசாம வா. ஏய் நில்லுங்க. எங்க போறீங்க? பக்கத்தூருக்கு. சும்மா இரு. பக்கத்துல தான் நம்ம வீடு இருக்கு. வந்து தங்கிட்டு காலையில போறது. ஏய் மாப்பிள, ஏதோ ஒரு வண்டி வருது, சீக்கிரம் கிளம்புடா. திருப்புடா.
போடா. நீ ஓப்பனா போடாதான் ஒரே காத்தோட்டமா இருக்கு. ஏய் தேனே. என்ன தேனே? நல்லா கைதா? ரெண்டு பேரும் ஹாயா வாக்கிங் போற மாதிரி தெரியுது. இல்ல படத்துக்கு போனோம், லேட் ஆயிடுச்சு. ஏதோ மாமனங்களோட கொஞ்சம் கொலை விட்டு இருந்த மாதிரி இருந்தது. யாரானுங்க? யாருன்னே தெரியல. குடிச்சிட்டு வம்பு பண்ண வந்தானுங்க. உங்க வண்டியை பார்த்ததும் போயிட்டானுங்க. நாங்க வரலன்னா நாளைக்கு காலையில பேப்பர்ல நீங்க 2 பேரும் வந்திருப்பீங்க. ஆமா, நாங்க பேப்பர்ல வந்திருப்போம். 2 பொண்ணுங்க சேர்ந்து 2 பேரை கொன்னுட்டாங்கன்னு. பாரா, அடாத மொழியில விடாம கொடை பிடிக்கிறத. அதானே, நாங்க 2 பேரும் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி உங்களை காப்பாத்தி இருக்கு. சரி, காப்பாத்தி இருக்க. அதை விட்டு நீங்க 2 பேரும் வேற ஏதாவது பேசிட்டு இருந்தா எப்படி? எடுத்து சொல்றா. அண்ணன் பவர் என்னன்னு? ஹலோ, ஆபரேஷன் பண்ற டாக்டர்னா கையோட அந்த கத்தி ஒண்ணு எப்பவும் வச்சிருப்பேன். சொடுக்கு போடுற நேரத்துல கழுத்து அறுத்து கையில கொடுத்துருவேன். ஆத்து பயம் வருதே. என்ன அறுத்து காட்டவா? எங்க நம்ம கத்தி கட்டவரல வெட்டி காட்டு பாப்பா. மாப்ள, நான் என்ன பயாலஜி பிராக்டிகல்ல இருக்க தவளையா அறுத்து காட்ட சொல்றேன்? அட சும்மா சீன் போடுதுடா அது. யாரு? நான் சீன் போடுறேனா? தானே. ஐயோ பாவம், தெரிஞ்ச பொண்ணுங்க தனியா போறீங்களேன்னு ஹெல்ப் பண்ண வந்தா ரொம்ப ஆட்டிக்கிறீங்க. ஆமா மாப்ள, வா நம்ம போயிரும். ஏங்க இருங்க, எங்களையும் கூட்டிட்டு போங்க. அப்ப ஒழுங்கா உங்க ஃப்ரெண்ட் சாரி கேட்க சொல்லுங்க. ஹோட்டல்ல நான் போட்ட சண்டைக்கு சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கு சரின்னு சொல்ல சொல்லுங்க. ஆமா, ஒரு சாரி ஒரு சரி போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ப்ளீஸ் டி, பிரச்சனை பண்ணாத. முடியாதுன்னு சொல்றேன்ல. அழகர் 5 எண்ணுவேன். சரி சாரி சொன்னா ஏத்திட்டு போவேன், இல்லன்னா இல்ல. 1. ஏய் சொல்லுடி ப்ளீஸ். சோப்ரான்னு ஒரு டெரர் நார்த் இந்தியால ஏகப்பட்ட கமாய் வேலைகளை பார்த்துட்டு இப்ப இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கானா. 2. கன்னி பெண்களை கண்டா விடவே மாட்டானா. ஏய் 3. சொல்லி தொலைடி. 4. அண்ணா 5 சொன்னதை வண்டி எடுத்துருங்கண்ணே. சரிப்பா. ஏய் இவங்களையும் விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும். சொல்ல போறேன். 4:15. சரி. என்ன சரி? சாரி சரி. போதுமா? இது போதுமே. வாங்க வண்டியில ஏறுங்க. வாங்க. புறா. கை கொடுங்க. அட இந்த சைஸ்ல இருந்துட்டு கையை பிடிக்க யோசிச்சா இப்படி வாங்க. என்ன நான் வரேன். மாப்ள, இதை நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க. கை கொடுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத லோட்டஸ் எழுதுடி. LOTUS ஒழுங்கா பார்த்து எழுது. மாமா என்னமோ நாளைக்கு பரீட்சை எழுத போற மாதிரியே படிச்சிட்டு இருக்கிறத பாரு. மாமா ஃப்ளோரோசென்ஸ்னா என்ன மாமா அர்த்தம்? நீ எந்த காலேஜில் படிச்சேன்னு சொன்ன? மாமா நீ மெட்ராஸில் எந்த காலேஜில் படிச்சேன்னு கேட்குறேன். குருநானக். அந்த காலேஜில் நீ படித்த சர்டிஃபிகேட்டை நான் கொஞ்சம் பார்க்கணும். உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி அதை உடனே அனுப்ப சொல்லு. நீ எழுதுடி. இத என்னங்க சாப்பிட வரீங்களா? மணி 9:30 ஆயிடுச்சு. 9:30? அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? ஆமாங்க. ஆண்டாளுங்க? அது வந்து என்ன வந்து போயிட்டு? அவ இன்னும் வரல மாமா. அவ சக்தி கூட போயிருக்காளா? இல்லைங்க மாமா, அவர் மதுரைக்குள்ள போயிருக்காரு. ஐயோ அத்தை என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம மாமா கிட்ட ஆண்டால மாட்டி விட்டுட்டான். ஏய் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? ஏய் இவளையே மிரட்டுற? அது சரி, இவ்வளவு நேரம் வெளியே அவ என்ன பண்றா? இல்லங்க வர நேரம்தான். சரி 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 சரி. பை பை பை. ஹாய் செல்லக்குட்டி. ஆண்டாள் ஒரு நிமிஷம்.
என்னப்பா? சொல்லுங்கப்பா. மணி என்ன இப்போ? 9:30. இதான் நீ வீட்டுக்கு வர நேரமா? ஆஹா, இன்னைக்கு இந்த வீட்ல இன்ட்ரெஸ்டிங்கா எதை நடக்கும் போலயே. எங்க போயிருந்த? சினிமா பார்க்க போனேன். தனியாவா? நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். தனியாவா? அதான் சொன்னலப்பா, நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோன்னு. சினிமாவுக்கு 2 பொண்ணுங்க தனியா போயிட்டு ராத்திரி நேரத்துல தனியா வர்றீங்க. ஆமா. இது உனக்கு தப்பா தெரியலையா? இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி போடு. ஏய், என்னடி எதிர்த்து பேசுற? நான் எங்க எதிர்த்து பேசினேன்? கேக்குற கேள்விக்கு தானே பதில் சொன்னேன். இது பாரு, இது ஒண்ணும் வெளிநாடு இல்ல உன் இஷ்டம் போல சுத்துறதுக்கு. இங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அப்ப யாருக்கும் தெரியாமனா சுத்தலாம், அது மட்டும் தப்பு இல்ல, அப்படிதானே? சபாஸ், சரியான போட்டி. எந்த பக்கம் பால் போட்டாலும் அடிக்கிறாளே. ஏ ஆண்டாள், வாய மூடு. என்னமா இது? ஏதோ குற்றவாளியை நிக்க வச்சு கேள்வி கேட்கிற மாதிரில இருக்கு. தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்களா? நான் இப்ப என்ன தப்பு பண்ண? அப்ப நீ பண்ணது சரிங்கற. ஆமா. நாங்க கேள்வி கேட்கறது தப்பு. உண்மையை சொன்னோம்னா ஆமா. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். டிவில ஒரு புடிச்ச படம் பார்க்க முடியல, சத்தமா ஒரு பாட்டு கேட்க முடியல. எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. அதாண்டி ரசாத்தி நம்ம மனசுல நினைக்கிறத பூரா சொல்லிட்டா. கால் நீட்டி உட்காராத, தலைய வராம போகாத, இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாத. சுத்தமா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. வீட்ல தான் ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா இருக்க முடியும். வீட்லயும் வந்து இப்படின்னா கஷ்டமா இருக்குமா? மூச்சு முட்டது எனக்கு. என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற? பின் என்னமா, இவர் அப்பாவா இல்ல ஆபீசரா? எதுக்கு அப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்க? இது பயம் இல்லடி, மரியாதை. எனக்கு அப்படி தெரியல. உனக்கு எதுவுமே தெரியல. அப்பா, உடனே உங்க சைட நீங்க நியாயப்படுத்தாதீங்க. இப்ப நீங்க தான் தப்பா இருக்கீங்க. நான் என்ன தப்பு? வீட்ல எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்துறீங்களா? தப்புலையா? ஆண்டாள், நீங்க சத்தமா பேசினாலும் அதுதான் உண்மை. என் கண்ணு முன்னால அவளை நிக்க வேணாம்னு சொல்லு. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ, முதல்ல உள்ள போய் சொல்லு. முதல்ல வாடி. வா.